Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி நாம் என்ன கருத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸினுடைய ஒரு 3 சீக்ரெட்டை தான் சொல்ல போகிறோம். நம்பர் 1 சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்துக்குள்ளவாகவே செலவு பண்ண கற்றுக்கணும். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். 3வது சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் முடிந்தவரை டெட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த 3 விஷயங்களை யார் திறம்பட கையாளுறாங்களோ அவங்க இந்த ஃபினான்ஷியல் அசட்டை பெரிய லெவலில் சேர்க்குறாங்க. இதுதான் உண்மை. நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சீக்ரெட்டை நல்லா கற்றுக்கிட்டு அது எப்படியெல்லாம் நம்ம இந்த ஃபினான்ஷியல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமோ முடிந்த அளவு அப்படி அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் இதை 2 வகையில் நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்களாகவே கற்றுக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனை உங்கள் கூட வைத்துக்கொள்ளலாம். அதாவது அட்வைஸராக வச்சுக்கலாம், இல்லை பிளானராக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் உங்கள் கூட வைத்துக்கொண்டு நீங்கள் அது மூலமாக கூட இதை ஈஸியாக இந்த மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கான இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை பார்க்கலாம். இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா Mazda Ltd. இது ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணக்கூடிய கம்பெனி. இதனுடைய பிஸ்னஸ் மாடலில் 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டு, 2வது டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டு. இவங்களுடைய ரெவன்யூ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 90% ரெவன்யூ வருது. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்லேருந்து 90% ரெவன்யூ வருது. ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 10% ரெவன்யூ வருது. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கோடி இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 4 கோடி. இதனுடைய இப்போ இயர் சேல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடிங்கிற லெவலில் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22 கோடிங்கிற லெவலில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 45%க்கு மேலே இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி மார்க்கெட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு லோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு, இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 வருடங்களாவது என்னுடைய முதலீட்டை நான் திரும்ப பெற மாட்டேன், ஒரு 3 வருடங்கள் பேஷன்ஸாக நான் வெயிட் பண்ணுவேங்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நாம் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை பார்க்கும்பொழுது கரண்ட் சிச்சுவேஷன் ப்ளஸ் அடுத்த ஒரு 3 வருடங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி, இந்த செக்டார் எப்படி இருக்கும்ங்கிற இதில் தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இந்த மாதிரி கம்பெனிக்கு ஒரு க்ரோத்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இந்த ஒரு Mazda Ltd இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.